இன்னைக்கு ராயபுரத்த சேர்ந்த 2 பெண்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர் டிவிகே சேர்ந்தவங்க. அதுல 6 பேர் ஆண்களும், 4 பேர் பெண்களும் போயிருக்காங்கங்க. அவங்க வந்து எதுக்காக போயிருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடிய செக் பண்றதுக்காக. அந்த ஓட்டர் ஐடியெல்லாம் செக் பண்ணி, இப்ப அவங்களோட ஓட்டர் ஐடி வந்துட்டு இப்ப புதுசா சீரமைக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு, அங்க தனியா இருந்த பெண்கள வந்து டிவிகேக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் வந்துட்டு, "இல்லங்க ஓட்டு போடுறது என்னோட உரிமை. நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்ககிட்ட சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்லங்க உங்க ஓட்டர் ஐடிய குடுங்க. உங்க ஓட்டர் ஐடிய குடுங்க. உங்க ஆதார் கார்ட குடுங்க." "இல்லங்க எங்க வீட்ல இப்ப யாருமே இல்ல. நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். என்கிட்ட இந்த மாரி கேட்காதீங்க. நான் தரமாட்டேன்." அப்படின்னாங்களாம். அப்ப, "ஏய் என்ன தரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சேர்ந்த இந்த 10 பேரும் சராமாரியா தாக்கிட்டாங்களாங்க. தாக்குனதுல பாவம் அவங்களுக்கு அடி, கை, கால்லாம் ஒடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி 2 மாசம் தான் ஆகுதாம். வயித்துலயே எட்டி எட்டி உதைச்சுட்டாங்களாம். ஏன்னா, அதுங்க அங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, 6 ஆம்பளைங்க, 4 பொம்பளைங்களாம். அ அப்படி வந்து அவங்க அடிக்கும்போது, அந்த பொம்பள புள்ளைங்க எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அது இல்லாம வெளியிலருந்து ஒருத்தர் வந்து தடுக்க வந்தாங்களாம் ஒரு பொம்பள. அவங்களையும் இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அடிச்சு போட்டு பாவம் கை, கால்லாம் உடைஞ்சு போச்சாங்க. அப்படி உடைஞ்சு போனவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்னன்னு தெரியலைங்க. அரசியல்வாதிங்க கிட்ட கூட அவ்ளோ ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்க வந்து நின்னு பாக்குதுங்க. அத்தன கொடும நடந்து போச்சுங்க. அதாவது 10 பேராம். அதுல 6 ஆண்களாம், 4 பெண்களாம். இவங்கள வந்து அடிச்சு அடிச்சு உதைச்சு நீங்க வந்துட்டு தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடணும். தாவேகாவ தவிர வேற எதுக்குமே ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அ தா இப்ப ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி இவ்வளோ அராஜகம் பண்றாங்களே இந்த தாவேகாக்காரங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தா என்ன பண்றது? தயவு செஞ்சு யாரும் தாவேகாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க மல்க பேசியிருக்காங்கங்க. எனக்கு அத கேட்கும்போதே ரொம்ப மனசு வலிக்குதுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஹீரோஸ்.